ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வாழை இலையில் வாழை மர விருந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பனானா பாயசம், இது நேந்திரம் பழத்தில் தான் பண்ண போகிறோம். நேந்திரம் பழத்தை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 கப் தண்ணி சூடு பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போது அது சூடு ஆறின உடனே தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பால் ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போது மறுபடியும் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ பேஸ்ட்டு சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 கப் பாலை முழுசாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. மிச்ச பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். இப்போது அடுத்த டிஷ் வாழைத்தண்டு கூட்டு. இதுக்கு 3/4 கப் கடலை பருப்பு சேர்த்து 3 கப் தண்ணி ஊற்றி 4 விசில்லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு கட் பண்ணால் கருப்பாயிடும். ஸோ அந்த கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வாழைத்தண்டில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போது இந்த பொடி பொடியாக நறுக்கின வாழைத்தண்டை நம்ம இந்த தண்ணியில் போட்டு இருக்கிற நாரெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நான் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாத நார் வந்துடும். கொஞ்சம் நார் இருக்க தான் இருக்கும், பட் ஆனால் அது நல்லது தான் உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே நிறைய நார் வெளியே வந்துடும். இப்போது கூட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கிக்கலாம். நான் 2 வெங்காயமும் 1 தக்காளியும் எடுத்திருக்கேன். தக்காளி சைஸ் பொறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு பெருசாக இருந்ததுனால நான் 1 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதும் 4 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும்ல வாழைத்தண்டு, அதை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா அதையே எண்ணெயில் ஒரு 15-20 நிமிஷம் வேக விடணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட. இது நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு கடலைப்பருப்பை ஃபுல்லாக கொட்டி இப்போது நம்ம இது கூட ஒரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி நம்ம ஆல்ரெடி கொட்டின பருப்பை நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நறுக்கின மல்லி கொஞ்சமாக சேர்த்து இறக்குனா வாழைத்தண்டு போட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இப்போது அடுத்தது வாழைப்பூ வச்சு ஒரு கட்லெட். இதில் வாழைப்பூவை எடுத்து அதில் ஒரு வேஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் ஆகாது. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது கூடவே வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரியும் ரஸ்க்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சதை எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு ரஸ்கில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பேட்டிஸ் எல்லாம் வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் செம்ம டேஸ்ட்டான வாழைப்பூ கட்லெட் ரெடி. உங்களுக்கு எங்கள் வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.